தலைப்பில்லாமல் பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனையின் தலைப்பு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம். அன்பே சிவம். உங்க எல்லாருக்கும் ஏதோ படம் பேரு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்முடைய சான்றோர் பெருமக்கள், பெரியவர்கள். எனக்குள்ள இறைவன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்குள்ள கடவுள் இருக்கா, நீங்க கடவுள் நான் சொல்றேன், ஒத்துப்பீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் உயிரோட இல்லையா? இருக்கீங்க தானே? உயிரோட நாம் இருக்கோம் அப்படின்னாலே இறைவன் நம்மிடத்தில் இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் இல்லையா? என்னிடத்தில் மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதே இறைவன் தான் இருக்கிறான். பொதுவாக சொல்லணும்னா ஓரறிவு தாவரங்கள்ல இருந்து ஓரறிவு உயிரினங்கள், ஈரறிவு புழு பூச்சி, மூவறிவு ஊர்வன, நான்கறிவு பரப்பன, ஐந்தறிவு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நம்முடைய ஆடு மாடு சிங்கம் புலி கரடி, இப்படி ஐந்தறிவு வரை உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறான். உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆறறிவு உள்ள மனிதனிடத்தில் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஐந்தறிவு வரை உள்ள அந்த உணர்வுகளோடு, அதாவது ஐந்தறிவு வரை உள்ள உயிரினங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரம் ஓரறிவு இருக்கு. அது விதையை மண்ணுக்குள்ள போடுறோம். போட்ட உடனே என்ன ஆகுது? கொஞ்ச காலத்துல தேவையான தண்ணீரை, இப்போ நாம செடி வீட்டுல வளர்த்தோம்னா தண்ணி ஊற்ற போறோம். ஆனா காட்டுக்குள்ள விளையக்கூடிய அந்த பயிர்கள் தாவரங்கள் தண்ணி என்ன பண்ணும்? மண்ணுக்குள் தன்னுடைய வேரை செலுத்தி தேவையான நீரை எடுத்துக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தின் மூலமாக தன்னைத்தானே வளர்த்து கொண்டே தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது தாவரங்கள். அந்த அறிவை யார் கொடுத்தது? அந்த விதைக்குள் இருப்பாக இருக்கக்கூடிய இறைவனே தனக்கு தேவையானதை தானே எடுத்துக்கிறான் இல்லைங்களா? அப்போ தாவரத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான். அதனாலதான் திருமூலர் சொல்றார், யாவருக்குமா இறைவருக்கோர் பச்சிலை. இறைவனுக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? பொண்ணும் பொருளும் கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு பச்சிலையை சாத்துங்கள். ஏன்னா அதுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், எனக்கு என்னையே நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு திருமூலர் சொல்றார் இல்லைங்களா? அப்ப ஈரறிவு உள்ள புழு பூச்சிக்குள்ள இறைவன் இருக்கானா இல்லையா? இருக்கா. ஏன்னா அது தனக்கு தேவையான உணவை தானே எடுத்துக்குது. அதே மாதிரி மூவறிவு ஊர்வன பாம்பு பல்லி அதுவும் என்ன பண்ணுது? தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்குது. நான்கறிவும் அப்படித்தான். அந்த அறிவை எப்படி இறைவன் கொடுக்கிறான்னா அது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவனுக்குள் அறிவாக இறைவன் கொடுக்கிறான். அப்ப இறைவன் அன்பானவனா இல்லையா? அன்பானவன் தான் இல்லைங்களா? இப்போ ஒரு குருவி எடுத்துக்கோங்கப்பா. குருவி என்ன பண்ணும்? தனக்கு வீடு கட்டுறதுக்கு யார்கிட்டயாவது லோன் கேட்குமா? கேட்காது. தனக்கு தேவையான கூட்டை என்ன பண்ணுகிறது? தானே கட்டிக்கிறது. பொதுவா பறவைகள்ல குருவி, இந்த காகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா முட்டை இடுவதற்கு முன்னாடியே அது என்ன பண்ணுவோம்? தான் இருப்பதற்கும் தன்னுடைய அந்த குட்டி குருவிகள் வளர்றதுக்கும் தேவையான இருப்பிடத்தை முதல்ல சரி பண்ணும். என்ன பண்ணும்? சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் தன்னுடைய அழகால கொண்டு மரத்துக்கு மேல இல்ல அதுக்கு எது சௌகரியமான இடமோ அந்த இடங்கள்ல அது அழகா கூடு கட்டுது. தூக்கலாங்குருவி எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லைங்களா? தூக்கலாங்குருவி கூடு எப்படி இருக்கும்? உயரமான இடத்துல தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூடாக இருக்கும். அந்த தூக்கலாங்குருவி கூட்டை நீங்க பிரித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? லேயர் லேயரா இருக்கும், அடுக்குமாடி கட்டிடமாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி மழை பெய்யும் போது அந்த குருவி கூட்டுக்குள்ள தண்ணி போகக்கூடாதுன்னு அந்த குருவி என்ன பண்ணும்னா தண்ணி கீழே வழிந்து போகும்போது கீழே இருந்து அது மேலே போகும். அதனுடைய வாசல் மேல் பக்கம் இல்லை, கீழே இருந்து தொடங்கும். அந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கான்சியஸ், தன்னுணர்வு பெற்ற, விழிப்புணர்வு பெற்ற நிலையை இறைவன் எப்படி கொடுத்திருக்காருன்னா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் என்ன பண்றான்? அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுத்து அவனே அங்க அறிவாக இயங்கி கொண்டு இருக்கிறான். சரிங்களா? ஐந்தறிவு வரை உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் என்ன பண்ணுது? இந்த இறைவன் ஏதாவது 3 வேலையை மட்டும்தான் செய்யும்.
தனக்கு தேவையான பசிக்கும் போது உணவை எடுத்துக்கொள்ளும். நீங்க ஆடு மாடாக இருந்திருக்கலாம், எந்த ஊர்வன பரப்பட இருந்தாலும் சரி, உணவை எடுத்துக்கும். இரண்டாவது, கழிவுகளை நீக்கும். மூன்றாவது, இனப்பெருக்கம் செய்யும். குட்டியிட்டு முட்டை போட்டோ தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யும். இது 3 வேலையைத்தான் செய்யும் 5 அறிவு வரை உள்ள உயிரினங்கள். ஆனால் 6வது அறிவு உள்ள மனிதன் மட்டும் என்னன்னா சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு. சிந்திக்கும் ஆற்றல் தான் நம்முடைய இறைவனின் அடுத்த பரிணாமம். சரிங்களா? தன்னிலை உணர்தல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இறைவன் ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை உள்ள உயிரினங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு 6 அறிவு வரை உள்ள மனிதனுக்கு வரும்பொழுதே இந்த 3 உணர்வுகளையும் கொடுத்தான். என்னன்னா உணவு சாப்பிடுறது, அப்புறம் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுது, அடுத்தது இனப்பெருக்கம் செய்தல். அடுத்த நிலையான தன்னிலை உணர்தல், தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய சிந்திக்கும் ஆற்றலை 6வது அறிவாக இறைவனே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ 6வது அறிவாக மனிதன் வரும் பொழுது அங்கேதான் சிக்கல் உருவாகுது. இப்ப குருவிக்கு கூடு தானே கட்டிக்குது. இப்ப நாம எல்லாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றோம் இல்லைங்களா? பிள்ளைங்க தானே சம்பாதிச்சு தனக்கு தேவையான இருப்பிடத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இல்ல பெற்றவர்கள் கொடுத்து செய்யணுமா, இல்ல மாமியார் மாமனார் வீட்டுல கொடுக்கணுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லைங்களா? ஆனா ஒரு குருவி கூடு கட்டுது எப்போ? தான் முட்டையிடுவதற்கு முன்னே. ஆனா 6 அறிவு உள்ள மனிதன் என்ன பண்ணான்? தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணான்? தான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. சிலரே செய்வாங்க, பலர் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது அந்த உணர்வு அப்படிங்கிறது சுய உணர்வு, தன்னிலை உணர்தல்ங்கிற நிலை இல்லை மனிதர்களிடத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நிலை இல்லை? 5 அறிவு வரைக்கும் இருக்கே. கடவுளே அறிவாக வந்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கார். ரொம்ப அழகா அன்பா எல்லாத்தையும் பண்ண அந்த கடவுள் 6 அறிவு உள்ள மனிதனிடத்துல மட்டும் ஏன் இத்தனை ஒரு வேறுபாடு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு 6வது அறிவு வரும் பொழுதே தன்னிலை விளக்கத்தை மனிதன் உணர வேண்டும். அதுக்குதான் 6வது அறிவு இருக்கு. ஆனா நாமெல்லாம் அப்படிதான் பண்றோமா? இப்போ நம்ம உள்ள வரோம். இந்த உள்ள வரும் பொழுது அங்க ஒரு கல் இருக்கு ஷார்ப்பா. நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே வந்து கல்லை இடிச்சுப்போம். இடிச்சுட்டு வந்து சும்மா உட்காருவோமா? கல் வந்து என்ன இடிச்சிருச்சுன்னு சொல்லும். கல்லு வந்து நம்ம காலை பார்த்து நீரா இடிச்சுதா? இல்ல. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? கல்லு வந்து என்ன இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். அந்த கான்சியஸ் நமக்கு விழிப்புணர்வு இல்லை. அதனாலதான் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களால் மனிதர்கள் என்றுமே துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தன்னிடம் உள்ள இறைவனை அவர்களால் உணர முடியவில்லை அப்படின்னு சிந்தனையாளர்கள் பெரியவர்கள் சொல்றாங்க. இது என்னங்க ஆணவம், கண்மம், மாயை? இது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு 12வது நாள் சொற்பொழிவு. இந்த 11 நாளும் ராமாயணம், மகாபாரதம் நிறைய நாம கேட்டிருப்போம். இதுல இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களால் தான் மனிதர்கள் எக்காலத்திலும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாங்க. இது என்னது? ஆணவம்னா ஈகோன்னா ஆணவம், அகங்காரம் சொல்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் தனதுங்கிற ஒரு பற்று எப்பொழுதுமே மனிதர்களிடத்தில் இருக்கு. சரிங்களா? தான்னா நான் தான் பெரியாள், நான் தான் செய்யறேன், நான் செய்யறேன்னு சொன்னா மட்டும் பட்டால மற்றவங்களால இது முடியாது. நான் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட மாட்டா, என்ன மாதிரி யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஈகோ, ஆணவம். அடுத்தது கர்மம் சொல்றது. கர்மம் என்றா கர்ம வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கர்ம வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. சரிங்களா? அப்படி பிறக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கு. என்ன கர்ம வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டினத்து சுவாமிகள் சொல்றார், மாதா உடல் சலித்தாள், வல்வினையே கால் சலித்தேன், பீதாவோ கை சலித்தாள், இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னொரு அன்னை வயிற்றில் இணை வாராமற் கா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா மாதா என்ன பண்றா? குழந்தைகளை பெற்று பெற்று உடல் சலிச்சு போச்சான். சரிங்களா? அதே மாதிரி வேதான்னா பிரம்மதேவன் நம்முடைய விதியை எழுதி 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 என்ன ஆகுது? கை சலிச்சு போச்சு. நமக்கு என்ன பண்ணுது? பிறந்து 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 கால் வலியே வந்துருச்சு. அதனாலதான் சிவபெருமானே
எனக்கு இன்னொரு ஒரு அம்மா வயித்துல பிறந்து வாழக்கூடிய நிலை வேண்டாம் அப்படின்றாரு பட்டினத்து சுவாமிகள். அப்படின்னா என்னன்னா, இந்த கர்ம வினைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது நம்முடைய வாழ்க்கையில்.